ஹலோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் நான் ஜாவா படிக்கணுமா, ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணுமா, இல்லை இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா, இல்லை கோடிங் லெஸ் ஐடி ஜாப்ஸ் கிடைக்குமா, இது மாதிரி ஒரு ஃப்ரெஷர் ஐடிக்குள்ளே வரதுக்கான ஒரு பேசிக் நீட் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் கற்றுக்கிறது, இல்லை எப்படி ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வரது அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பர்டிகுலர்லி நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எப்படி உள்ளே வருது, என்ன மாதிரி லாங்குவேஜஸ் நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற ஒரு வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ரெஷராக இருந்து ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்கன்னா ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போது நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் என்ன கற்றுக்கினா எனக்கு ஐடியில் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் ஐடியில் இருக்கிற எல்லா ஜாபுமே கோடிங் பேஸ் பண்ணி ஆர் கோடிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் தான் ஐடியில் இருக்கும். ஸோ நீங்கள் கோடிங் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்களுக்கு ஐடியில் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேவாக இருக்கும். பட் கோடிங் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா, கோடிங் கற்றுக்கிறது ஃபஸ்ட்டு கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கோடிங் கற்றுக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா கஷ்டமான ஒரு வேலைக்கு தான் ஐடியில் அதிகமான சம்பளம் தருவாங்க. இமேஜின் நீங்கள் ஒரே மாதத்தில் உங்களால் ஒரு ஸ்கில்லை கற்றுக்க முடியும், இல்லை ஒன் டேயில் உங்களால் ஒரு ஸ்கில்லை கற்றுக்க முடியும் அப்படின்னா அந்த ஸ்கில்லுக்கு யாராவது ஹை பேயிங் சேலரி கொடுப்பாங்களா அப்படின்னு லாஜிக்காக நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ ஐடி ஜாபில் உங்களுக்கு கண்டிப்பாக கோடிங் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நான் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும், சரி ஓகே நான் கோடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சிலர் நான் ஜாவா படித்தா தான் எனக்கு வேலை கிடைக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் படித்தா தான் வேலை கிடைக்கும், பைத்தான் படித்தா தான் வேலை கிடைக்கும், இது மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள நிறைய மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய மிட்ஸ் இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஐடியில் நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். ஸோ இப்போ நம்ம ஐடியை கோடிங் ரிலேட்டட் ஜாப்ஸை சிம்பிளாக பிரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் டெவலப்பர் ஜாப்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் டெஸ்டிங் ஜாப்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் டேட்டாபேஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ் இருக்குது. இந்த 4 கேட்டகரியை நீங்கள் மேஜராக வச்சுக்கோங்க. கோடிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் மேஜராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் டிசைனிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் நம்ம கோடிங் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஸ்டில் கோடிங் நாலேஜ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இப்போது இதில் இருக்கிறதுலே யாருக்கு ஹை பேயிங் சேலரி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. ஏன்னா இதில் இருக்கிற எல்லா கேட்டகரிக்குமே ஐடியில் ஒரு ஈக்குவல் பே கிடைக்கும். பட் உங்களுக்கு இப்போது நீங்கள் டிசைனிங் மட்டும் போகிறீங்க, யூஐ யூஎக்ஸ் மட்டும் நான் போக போகிறேன், HTML அண்ட் CSS கற்றுக்க போகிறேன், யூஐ யூஎக்ஸ் பேஸ்டான டூல்ஸ் லைக் ஃபிக்மா இது மாதிரியான டூல்ஸ் எல்லாம் நான் மாஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் டொமைனில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஸ்டமரு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அந்த விஷயத்தை எக்ஸாக்டாவோ இல்லை அதை விட அதிகமான ஒரு லெவலில் உங்களால் ஒரு யூஎக்ஸ் டிசைன் உங்களால் க்ரியேட் பண்ண முடிகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ஹை பேயிங் சேலரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான கோடிங் ஸ்கில் இருக்குது, என்னால் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நான் பண்ணணும், இது என்னோடய ஆப்போ இல்லை என்னோடய வெப்சைட்டோ இதை தான் பண்ண போகுது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக உள்வாங்கிட்டு கோடிங் மூலயமா அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் ரியாலிட்டியில் உங்களால் காமிக்க முடியுது அப்படின்னு ஒரு டெவலப்பராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டெவலப்பிங் ரிலேட்டட் ரோலில் உங்களுக்கு ஹை பேயிங் சேலரி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோடைய காம்ப்ளெக்ஸான ஒரு டேட்டா செட் இருக்குது, உங்களால் பைத்தான் யூஸ் பண்ணியோ இல்லை ஆர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணியோ SQL யூஸ் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி என்னால் அதிலேருந்து ஒரு ப்ராப்பரான இன்சைட்ஸை கஸ்டமருக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸை அந்த இன்சைட்ஸை வச்சு கஸ்டமரால் மணி மேக் பண்ண முடிகிற அளவுக்கு ஒரு இன்சைட்ஸை ஒரு அனலிட்டிக்ஸை என்னால் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பைத்தான்லேயும் SQLலேயும் பவர் BI ரிலேட்டட் டூல்ஸ்லேயும் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டட் ரோலில் உங்களுக்கு ஒரு ஹை பேயிங் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் செட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் ஐடியில் மேட்ரு.
நீங்கள் உங்களோட பாத்தை நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் பேஸ் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன, வேரியபிள்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்ன, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை எந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், அப்படி யூஸ் பண்ணால் அது பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா, இது மாதிரி கோடிங்குடைய பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் கான்செப்ட்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன விஷயத்தை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், இந்த விஷயத்தை இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமா இல்லை தப்பாக இருக்குமா, அப்படிங்கிற அந்த இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறத சம்மப் பண்ணோம் அப்படின்னா வேரியபிள்ஸு, அப்புறம் லூப்ஸ் வந்து இருக்குது நம்மக்கிட்ட, ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இஃப் எல்ஸ் இது மாதிரியான விஷயம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய ஃபண்டமெண்டல்ஸ். அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறதோ, இல்லை ஒரு அனலிட்டிக்ஸ் பண்ணுறதோ, இல்லை ஒரு டிசைன் பண்ணுறதோ, இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை நம்ம வந்து பில்ட் பண்ணுறதோ, இது மாதிரி எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல்ஸை வச்சு தான் நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில். ஸோ நீங்கள் ஒரு கோடிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா சூஸ் எனி ஒன் லாங்குவேஜ். அது வந்து பைத்தானாக இருக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கலாம், ஜாவா இருக்கலாம், இல்லை C++, C# எனி லாங்குவேஜாக இருந்தாலுமே இந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே ஒன்றா தான் வந்து இருக்கும். கொஞ்சம் லைட்டாக ஒரு சேஞ்சஸ் இருக்குமே தவிர மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஜாவாலையும் ஒன்று தான், பைத்தான்லேயும் ஒன்று தான். இஃப் எல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஜாவாலையும் ஒன்று தான், பைத்தான்லேயும் ஒன்று தான், ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் ஒன்று தான். பட் ஒரு லாங்குவேஜஸ்க்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும், ஒரு சில அப்டேட்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்டில் சில ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், பைத்தானில் சில ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம், ஜாவாவில் சில ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் ஃபீச்சர்ஸ் வந்து மாறுபடுமே தவிர பேசிக்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்க்கும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறப்போ ஃபண்டமெண்டல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக ஆகுங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, இதை வந்து நான் வந்து எங்கே வந்து யூஸ் பண்ண போகிறேன், இஃப் அப்படின்னா என்ன, இதை வந்து நான் எந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணணும், இஃப் எல்ஸ் அப்படின்னா என்ன, அதை எந்த இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணணும், அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறது மூலிமா எனக்கு அந்த பில்ட் பண்ணுற அந்த ஸ்டேஜில் என்னெல்லாம் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும், அப்படிங்கிற நாலேஜ் தான் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக வந்து கற்றுக்கணுமே. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எம்என்சியில் போக போகிறீங்க அப்படின்னா எம்என்சியில் ஃப்ரெஷர்ஸை இந்த பர்டிகுலர் ரோலுக்கு தான் உன்னை எடுக்க போகிறோம் அப்படின்னு எடுக்கவே மாட்டாங்க. 100% எந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனிலையும் நீ வந்து ஒரு டிசைனராக ஆக போகிற அப்படின்னா உன்னை டிசைனர் ரோலுக்கு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு எடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன்ஸ் இருக்கா, உங்களுக்கு கோடிங்கில் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கா, இது ரெண்டும் தான் வந்து ஒரு பேசிக்கான எலிஜிபிலிட்டி எல்லா ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ்லையுமே. ஸோ இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவையும் கூட அடிஷ்னலாக உங்களோட அகாடமிக் மார்க்ஸை அவங்க வச்சுருக்கிற அந்த ஆவரேஜை மீட் பண்ணுது அப்படின்னா உங்களை வந்து உள்ளே வந்து ஒரு எடுத்துப்பாங்க. உள்ளே எடுத்துக்கிட்டு உங்கள் ஸ்கில் செட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஸ்கில் செட்ஸ் மேட்சே ஆகலனாலுமே கூட உங்களுடைய டொமைன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ட்ரிபிள்இலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஒரு ட்ரிபிள் ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னா உங்களை அந்த ப்ராஜெக்டில் போட்டு அதில் இருக்கிற அந்த ஸ்கில்ஸை உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் வந்து ஒரு ட்ரிபிள்இ பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கம்பெனியில் ஒரு ஐஓடி ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா உங்களை அந்த ப்ராஜெக்டில் தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு மெஷின்ஸ் ரிலேட்டடாகவும் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. அதனால உங்களை அந்த ப்ராஜெக்டில் போட்டுருவாங்க. ஸோ அதில் இருக்கிற ஸ்கில்ஸை நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸோ இல்லை 4 மந்த்ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை வந்து கற்றுக்க வந்து வைப்பாங்க. இப்படி தான் ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஆகும். அதுவே வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா தே ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அபவுட் த ரோல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களை ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ரோலுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான எல்லா ஸ்கில்லும் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் உங்களை வந்து எடுப்பாங்க. ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் உங்களை உள்ளே தூக்கி போட்டு உன்னை வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் ரோலில் எடுத்துகிட்டு அங்கே போய்ட்டு உனக்கு வந்து ஒரு டெவலப்பர் ரோலை கண்டிப்பாக வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய நீட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து தெரியும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டுக்கு தான் எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மீன்வைல் ஒரு ஐடி சர்வீஸ் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எந்த ப்ராஜெக்டில் உங்களுடைய நீட் இருக்கோ அந்த ப்ராஜெக்டில் உங்களை மாற்றிக்கிட்டே வந்து இருப்பாங்க. இதுதான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நடக்கிற விஷயம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும்.
நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலாம். பட் ஐடி சர்வீஸ் கம்பெனியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதே மாதிரியான ரோல்ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ கண்டிப்பாக வந்து இருக்கிறதுக்கான சான்சஸே கிடையாது. பட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம், நீங்கள் வந்து நான் வந்து ஒரு டெவலப்பராக ஆக போகிறேன், நான் வந்து ஒரு ஜாவா டெவலப்பராக தான் ஆகணும்னு நினச்சேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் அப் வந்து நீங்கள் நினச்சி போகிறத விட அங்கே வந்து ஒர்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ஐடி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயியை விடவும் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுப்பாங்க. அவங்க ஸ்கில்ஸ் வந்து ஒரு வைடாக வந்து அவங்க வந்து ஸ்கில் செட்ஸ் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதோட ஃபண்டமெண்டல்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஆகுங்க. டெய்லியும் ஒரு 30 மினிட்ஸோ இல்லை 1 ஹவரோ ஹேக்கர் ரேங்க் மாதிரியான பிளாட்ஃபார்மில் போய்ட்டு கோடிங் வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆவீங்க. இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ட்ரூத்து. ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கம்பெனிஸ்க்கே வந்து தெரியும். உங்களால் ஒரு இண்டஸ்ட்ரியில் நடக்கிற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்டை உங்களால் பில்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து தெரியும். பட் ஸ்டில் நீங்கள் ப்ராஜெக்ட் ஏன் பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு உங்களால் என்னெல்லாம் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஷோ கேசிங் தான் வந்து நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டு. ஒருவேளை அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அது வந்து இன்னும் வந்து ஒரு பெட்டராக இருக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ ஜாவா படிக்கிறீங்க இல்லை ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் பைத்தான் படிக்கிறீங்க அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு பேசிக்கான ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை அனலிட்டிக்ஸ் டொமைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை அதோடைய டேட்டா செட்டை வந்து எடுத்து அந்த டேட்டா செட்டை வச்சு நீங்கள் என்னெல்லாம் வந்து இன்சைட்ஸ் வந்து எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு 5-6 ப்ராஜெக்ட் இல்லை ஒரு 7-8 ப்ராஜெக்ட் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10வது ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு வந்து சூப்பராக நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பில்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ரியாலிட்டியாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் என்ன கற்றுக்கிறது, எப்படியெல்லாம் கற்றுக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருக்கிறத விட ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி அந்த ஒரு லாங்குவேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிங்க. அதை வச்சு உங்களால் ஆல்மோஸ்ட் ஒரு 80-90% ஆஃப் த இன்டர்வியூ உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் வந்து உங்களால் எவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண முடியும் அவ்வளோ இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறது வந்து ஒரு பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இதுக்கெலாம் நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் எந்த இன்டர்வியூஸ் எந்த கம்பெனியில் வந்தாலுமே அதை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும், இன்டர்வியூவில் என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும், ஸோ அடுத்த இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிறப்போ ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஜாபை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ட்ரீம் கம்பெனியில் கூட நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் இருக்கீங்க, ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய கரியர் வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். ஒரு நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.